கோலொன்ற உதவியோட இந்த பெட்டியை வந்து ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு, தள்ளுறாருன்னு வைப்போம். அப்ப இதுல தாக்குற விசைகளை குறிச்சு கொள்ளணும்னா முதலாவது ஸ்டெப் என்ன, இங்க உள்ள பொருட்களை என்ன செய்யணும், வேற வேறையா குறிச்சு கொள்ளணும். என்ன, முதலாவது இந்த பாக்ஸ், அடுத்தது இந்த நடுவில் உள்ள ரோட், அடுத்தது நடுவில் உள்ள கோல், அடுத்தது இந்த மனிதன். இந்த மனிதனுக்கு ஒரு M என்று பேர் வைப்போம். அடுத்தது இந்த பாக்ஸுக்கு வந்து B என்று பேர் வைப்போம். நடுவில் உள்ளது கோல் ரொட்ன்றதால ஒரு R என்று பேர் வைப்போம். அப்ப எப்படி விசைகளை குறிச்சு கொள்வீங்க? மனிதன் வந்து இப்ப வந்து இது என்ன செய்யறாரு, தள்ளுறாரு. அப்ப தள்ளுறாருன்னு என்ன செய்யறோம், மனிதன் வந்து இதை தள்ளுறாரு. இப்படித்தானே குறிப்பீங்க, இப்படி குறிச்சு கொள்வீங்க. என்ன, FMR, மனிதனால் இந்த நடுவில் உள்ள கோல் மீது பிரயோகிக்கப்படும் விசை. ஆகவே கோல் வந்து என்ன செய்யும், இவர கையை வந்து திரும்ப தள்ளும், FRM. அதே மாதிரி இந்த கோல் வந்து இந்த பெட்டியை என்ன செய்யும், தள்ளும், F என்ன, RB. அப்ப பெட்டி வந்து இந்த கோலை என்ன செய்யும், திரும்ப இங்கால தள்ளும், FBR. அடுத்தது இந்த மனிதன் நிறை தொழிற்படும், என்ன, மனிதன் நிறை தொழிற்படும் MG என்று போடுறேன். அவர் M தானே, MG என்று போடுறேன். அடுத்தது இந்த பெட்டிட நிறை தொழிற்படும் என்ன, MBG. அடுத்தது இங்க வந்து உராய்வு இருந்துச்சு, என்ற உராய்வு தொழிற்படும், இயக்கத்துக்கு எதிராக உராய்வு விசை தொழிற்படும். அடுத்தது என்ன, இங்க தரை கொடுக்குற மருதாக்கம் R தொழிற்படும். இவர்ல மருதாக்கம் தொழிற்படுமா, தரை கொடுக்குற மருதாக்கம் நடுவில் உள்ள கோல்ல அவர் தரையை டச் பண்ணி ஆகிறாரு இல்ல. ஆகவே அங்க இவர்ல மருதாக்கம் தொழிற்படாது. இவர்ல என்ன, RM என்று போடுறேன். இவ்வளவு விசைகள் தொழிற்பட போகுது, ரைட். அப்ப நீங்க இங்க வந்து இந்த கோல்ல வந்து என்ன நடக்குது, கோல் வந்து நெருக்கப்படுது. அப்ப ஒரு கோல் வந்து நெருக்கப்படும் போது அதுல தாக்குற விசைகளை எப்படி நீங்க குறிச்சு கொள்வீங்க, இப்படி குறிச்சு கொள்வீங்க. இப்படி இப்படி ரெண்டு விசை, ரெண்டு பக்கம், இங்கன வந்து இங்கால பக்கம் விசை கொடுக்கப்படுவது, இங்கன வந்து ஒரு கோல்ல வந்து இங்கால பக்கம் விசை கொடுக்கப்படுவது. இது இந்த முனையில A என்ற முனை, இது வந்து B என்ற முனைன்னு வைப்போமே. அப்ப A என்ற முனையில இங்கால பக்கம் விசை கொடுக்கப்படுவது, B என்ற முனையில இங்கால பக்கம் விசை ஒன்று கொடுக்கப்படுவது. ஆகவே கோல் வந்து என்ன செய்யுது, நெருக்கப்படுவது. அப்ப கோல் ஒன்று நெருக்கப்படுவதுன்னா அதுல இப்படித்தான் விசை குறிக்கப்படுவது என்று விளங்கிக் கொள்ளலாம். இந்த இதுல வந்து சோடி விசைகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வரும், FMR-ம் அடுத்தது FRM-ம் என்ன, சோடி விசை. அடுத்தது FBR-ம் அடுத்தது FRB. அப்ப சோடி விசை இதுல வந்து எல்லாத்துக்கும் நீங்க என்ன சோடி விசைகள் எதுன்னு மார்க் பண்ணிக்கொள்ளணும், சரியா? FBR-ம் FRB-ம் என்ன, சோடி விசை. மற்றதுக்குரிய சோடி விசையெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல, அது பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் மார்க் பண்ணிக்கணும். ஒரு சாய்தளத்துல ஒரு பொருள் வைக்கப்பட்டு தள்ளப்படுவது, இதுல தொழிற்படுற விசையை பார்ப்போம். மனிதரை நாங்க இங்க கணக்கெடுக்காம விடுவோம், பிரச்சனை இல்லை. இல்லாட்டி கணக்கெடுத்தாலும் பரவாயில்ல. அடுத்தது பார்ப்போம். என்ன, ஒரு சாய்தளத்துல வந்து ஒரு பெட்டி வைக்கப்பட்டு மனிதன் வந்து அந்த சாய்தளத்தின் வழியா அந்த பெட்டியை வந்து என்ன செய்யறாரு, மேல் நோக்கி தள்ளுறாருன்னு இருக்கும். அப்ப அதுல தொழிற்படுற விசைகளை எப்படி குறிச்சு கொள்றேன்னு பார்ப்போம். இந்த மனிதனை வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சு கொள்றேன். இந்த மனிதனை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சு கொள்றேன். இவருக்கு A என்று பேர் போடுறேன். இவருக்கு என்ன தொழிற்படும், நிறை தொழிற்படும், MAG என்ற நிறை தொழிற்படும். அடுத்தது தரை கொடுக்கிற மருதாக்கம், செவ்வன் மருதாக்கம் RA தொழிற்படும். அது அவர் மனிதர். அடுத்தது என்ன, மனிதர் வந்து இந்த பெட்டி எங்கால தள்ளுறாரு, இப்படித்தானே தள்ளுறாரு. அப்ப என்ன, இந்த பெட்டிக்கு வந்து நான் B என்று பெயர் போட்டு சொல்றேன். அப்ப இது வந்து எப்படி சொல்லலாம், FAB, A-னால் B மீது பிரயோகிக்கப்படும் விசை. அப்ப சமனும் எதிருமான விசையை இவர் வந்து இங்கன
தள்ளுனாருண்டா இவருக்கு வந்து என்ன செய்யும், இங்கால பக்கம் விசை ஒன்று கொடுக்கும். ஆகவே என்ன இவருக்கு மனிதனுக்கு வந்து என்ன செஞ்சிக்கும், FBA என்ற விசை கிடைக்கும். விசை குறிக்கும் போது நான் என்ன சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் தனித்தனியா வரைய வேணும். அதாலதான் இங்க பாருங்க, சாய்தளத்துக்கு மேல டச் இல்லாம இருக்குது இந்த பொருள். ஆனா உண்மையில என்ன செஞ்சிக்கும், சாய்தளத்தோட டச்சா தான் இருந்திக்கும். ரைட்டா? அடுத்தது இந்த பெட்டியிட நிறை MBG நிலை குத்தா கீழ் நோக்கி தொழிற்படும். அடுத்தது இந்த பெட்டி, இதுதான் தொடு மேற்பரப்பு. தொடு மேற்பரப்புக்கு எப்பயுமே என்ன வாய்க்கும், செவ்வன் மருதாக்கம் செங்குத்தா தொழிற்படும். தொடு மேற்பரப்புக்கு செங்குத்தா தொழிற்படும். ஆகவே இப்படி மார்க் பண்ணிக்கலாம், RB. இப்ப மேல் நோக்கி தானே தள்ளுறாரு, மேல் நோக்கி தள்ளுறாரு. இது வந்து கரடான மேற்பரப்பா இருந்துச்சு. கரடான மேற்பரப்புன்னா என்ன தொழிற்படும், உராய்வு விசை தொழிற்படும். கரடான மேற்பரப்புண்டா உராய்வு விசை தொழிற்படும். இங்க என்ன மேல் நோக்கி தள்ளக்குள்ள கீழ் நோக்கி உராய்வு விசை தொழிற்படும். மேல் நோக்கி இயங்க எத்தனைக்குது, அதுக்கு எதிராக கீழ் நோக்கி உராய்வு விசை தொழிற்படும். அப்ப இதுதான் இந்த பொருள்ல தொழிற்படுற விசைகள். இதுவே ஒப்பமான மேற்பரப்புன்னு தந்திருந்தா, இந்த மேற்பரப்பு வந்து ஒப்பமானதுன்னு தந்திருந்தா, ஒப்பமானதுன்னு தந்திருந்தா இந்த உராய்வு விசையோட பெருமானம் என்ன வாய்ந்திக்கும், 0 இருந்திக்கும். அப்ப அவ்வளவு விஷயமும் மார்க் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது இப்ப இதுக்கு மேலதிகமா என்ன சொல்லலாம், இந்த இந்த சாய்தளம் வந்து இங்க ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சுன்னா சமனும் எதிர்மான மறுதாக்கத்தை சாய்தளத்தின் மீது என்ன செய்யும், இந்த பொருள் வந்து கொடுக்கும், RB. அடுத்தது இந்த பொருளுக்கு இந்த சாய்தளம் தானே உராய்வு விசையை கொடுக்குது, மேல புக விடாம உராய்வு விசை இங்கால பக்கம் கொடுக்குது. இந்த அந்த பொருள் வந்து சாய்தளத்துக்கு உராய்வு விசை எங்கால கொடுக்கும், இங்கால பக்கம் கொடுக்கும், FI. அப்ப இவ்வளவு இப்போதைக்கு குறிக்க தெரிஞ்ச சரி. நாங்க என்ன செய்யறேன், விசை குறிக்கிறது எப்படின்னு சும்மா பழக்கி தரேன். இதுக்கு முன்னுக்கு அந்த ஒரு மனிதர் நின்று அந்த ஒரு கோலின் மூலம் ஒரு பெட்டியை தள்ளுறதுன்னா, அப்ப இந்த கோல்ல தொழிற்பட்ட தள்ளு நெருக்கல் விசைண்டா எப்படி தொழிற்பட்டுச்சு, இப்படி தொழிற்பட்டுச்சு. இது FI என்ன ஒண்ணு நோக்கி தொழிற்பட்டுச்சு. இப்ப வந்து இந்த இலைய வந்து 2 பேர் இழுக்கிறான். அப்ப முதலாவது விசையை குறிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இங்க ஒரு மனிதன் A, அடுத்தது இங்க நடுவுல வந்து கயிறு அதை வந்து B என்று போடுறேன், இவரை வந்து C என்று போடுறேன். அப்ப 3 பேரையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, வேற குறிச்சு கொள்ளுங்க. ரைட். இவர் வந்து என்ன செய்யறாரு, கயிற்றை இழுக்கிறார். ஆகவே இங்கால பக்கம் தானே இழுக்கிறாரு, கயிற்றை பாத்தீங்கன்னா கயிறை வந்து இவர் இங்கால பக்கம் இழுக்கிறாரு. ஆகவே நான் அதை எப்படி போடுறேன்னா T என்று போடுறேன். டென்ஷன், சரியா, டென்ஷன் என்ன, இழுவை. T ஏயினால் B மீது பிரயோகிக்கப்படும் விசை. அது மாதிரி இங்கால பக்கம் இவர் A வந்து கயிற்று இங்கால பக்கம் இழுத்தாருண்டா, A வந்து கயிற்ற இங்கால பக்கம் இழுத்தாருண்டா, கயிறு வந்து A எங்கால பக்கம் இழுக்கும், இங்கால பக்கம் இழுக்கும், TBA. அது மாதிரி B வந்து C வந்து இல்ல, C வந்து கயிற்ற இங்கால பக்கம் இழுக்கிறாருண்டா, TCB. C-னால் B மீது பிரயோகிக்கப்படும் விசை. C வந்து என்ன செய்யும், B வந்து இந்த கயிறு வந்து இவரை இங்கால பக்கம் இழுக்கும், இங்கால பக்கம் இழுக்கும், என்ன TBC. அப்ப இதுதான் இங்க தொழிற்படுற விசைகள். அடுத்தது என்ன, இந்த தரையால கொடுக்கப்படுற மருதாக்கம், அடுத்த நிறை, அதெல்லாம் தொழிற்படும். நான் அதெல்லாம் ஒண்ணும் குறிச்சு காட்டல. அப்ப ஒரு இலையில வந்து இழுவிசை தொழிற்படுவதுன்னா எப்படி குறிப்போம், நாங்க இப்படி குறிப்போம். அதுவே ஒரு கோல்ல ஒரு நெருக்கல் விசை தொழிற்படுவதுன்னா எப்படி குறிப்போம், இப்படி அம்புக்குறியால குறிப்போம். அப்ப இவ்வளவு விஷயம் வந்து இப்ப எங்களுக்கு என்ன ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள்.